Hello friends, welcome to Zana's Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டா இருக்கக்கூடிய அதே நேரத்துல ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஃபன் வெரைட்டி தான் பார்க்க போறோம். இத நீங்க காலையில டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நைட் டின்னருக்கு கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சத்தானது. ராகியை யூஸ் பண்ணி நம்ம கொழா புட்டு செஞ்சிருக்கோங்க. கொழா புட்டுக்கு கொழாவே யூஸ் பண்ணாம வீட்ல இருக்கிற கிண்ணத்தை வச்சு நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செஞ்சிருக்கோம். ஓகே फ्रेंड्स, இந்த ராகி புட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Zana's Recipes சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ராகி புட்டு செய்யிறதுக்கு ஒரு பாத்திரம் மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கலாம். அதில் 2 கப் போல் நான் ராகி மாவு யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து வறுத்த மாவு வறுக்காத மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக கடைகளில் கிடைக்கிற ராகி மாவு வறுத்த மாவு தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போது உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். புட்டு வந்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே குழஞ்சு போயிடும், அல்லது ரொம்ப தண்ணி கூட போயிடும், அல்லது தண்ணி இல்லாமல் வரன்னு இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப கவனமாக இந்த புட்டுலாம் மாவுடைய பக்கம் ஈரப்பதமாக இருக்கணும், அதே நேரத்தில் உதிரியாகவும் இருக்கணும். இப்போது லைட்டாக ஈரமாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக புட்டு வேக வைக்கிறதுக்கு நம்ம வந்து தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுருக்கேன் அடுப்பில். நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு பக்கம் ஹீட் ஆகிட்டுருக்கட்டும். இப்போ நம்ம கொழா புட்டு செய்கிறதுக்கு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, தேங்காவை வந்து நல்லா துருவி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு லேயர் செய்கிறதுக்கு கொஞ்சம் போல் தேங்காவை வந்து ஃபஸ்ட்டு லேயர் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு லேயரில் நான் தேங்காய் பூவை துருவி வச்சுருக்கிறத போட்டுக்கிட்டேன். இப்போ 2வது லேயருக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த புட்டு மாவை லேயருக்கு நம்ம மறுபடியும் தேங்காய் பூ திருவலை போட்டுக்கலாம். பாருங்கள், இதுக்கப்புறம் 4வது லேயர் மறுபடியும் புட்டு மாவு சேர்த்துக்கோங்க. பாத்திரத்துலேயே நம்ம வந்து தேங்காய் பூவை போட்டு ஃபைனல் பண்ணியாச்சு. இப்போது 2 கிண்ணத்தில் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா, இதை வேக வச்சு எடுக்கிறது. இது போல் ஸ்டீமர் தட்டு இருந்துச்சுன்னா அதில் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி தட்டில் கூட இது போல் ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த 2 புட்டு கட்டோரியையும் இது போல் ஸ்டீமரில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருந்தோம். அதில் வந்து இது போல் ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சுக்கணும். ஸ்டாண்டு வச்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு இந்த ஸ்டீமர் தட்டை உள்ளே வச்சிடணும். பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும், ரொம்ப சூடாக இருக்கும். வச்சதுக்கப்புறமா நல்ல ஒரு மூடி போட்டு டைட்டாக மூடி விட்டுட்டு ஒரு 12லேருந்து 15 நிமிஷத்துக்கு திறந்தே பார்க்கக்கூடாதுங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் ஹைலே வச்சுக்கோங்க. இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு 15 நிமிஷமாக அப்படியே வச்சுட்டேன். அடுப்பு அமர்த்தியாச்சு. இப்போ நல்லா வெந்திருக்குது. நல்ல வாசனை, வீடே கமகமன்னு அந்த ராகியோடைய வாசனை வரும். அதுபோல் வாசனை வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு அமர்த்திட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ரொம்ப சூடாக இருக்கனால ஒரு 4-5 நிமிஷத்துக்கு வெளியில் ஆற வச்சுருங்க. ஏன்னு சொன்னால் இந்த கட்டோரியை வந்து நம்ம திருப்பி போடும்போது கையில் வந்து ரொம்ப சூடு தாங்க முடியாது. நல்லா ஆற வச்சுட்டு இப்படி கவிழ்த்து போட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது நம்ம நார்மல் சர்க்கரை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சமாக வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சமாக நெய் கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இதை வந்து நைட்டு டின்னருக்கு சாப்பிட்டிங்கன்னா பெரியவங்களுக்குலாம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும், ஸ்டீம் ஃபுட் அப்படிங்கிறதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராகி புட்டு ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் Zana's Recipes சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.